ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கண்டென்ட் ட்ராக்கர். என்ன கண்டென்ட் ட்ராக்கர் கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, கிட்டு. கிட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். கிட்டு என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போது ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் தான். கிட்டு நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா, கண்டென்ட் ட்ராக்கர். ஏன் இதை கண்டென்ட் ட்ராக்கர் சொல்கிறாங்க அப்படின்னா, வெர்ஷனிங்கை ட்ராக்கர் பண்ணும். என்ன வெர்ஷன் ட்ராக்கர் பண்ணோன்னா, இப்போ ரைட் நோ வெர்ஷன் 1 அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அப்கமிங் நிறைய அப்டேட் வந்தாலும் அதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் கிட் ரெப்போல இருக்கும். அப்படின்னா இது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம இப்படியும் சொல்லுவோம். இப்போது ஒரு டெவலப்பர் இருக்காங்க. அந்த டெவலப்பர் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேக்ரவுண்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பிக்சரே எடுத்துக்கலாமே. இது ஒரு வெப்சைட். இது வெப்சைட்டாக நினச்சிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஃப்ளாக் இருக்குது. இந்த ஃப்ளாக் ரெட் கலரில் இருக்குது. இந்த ரெட் கலர் ஃப்ளாக் ப்ளூ கலராக மாறணும்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபிக்ஸ் பண்ணி டிப்ளாய் ஆகுது. டிப்ளாய் ஆகிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைப்போ, ஒரு எரர் இருக்கிறதுனால இதில் சம்திங் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, அப்ளிகேஷன் டவுன் ஆகுது. அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு வெர்ஷனிங் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? வெர்ஷனிங் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த கிட்டில் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 அப்படின்னு இருக்கும். இப்போது வெர்ஷன் 4 ஒய் அப்படின்ற ஒரு பர்சன் கமிட் பண்ணி கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ணிட்டார். கிளஸ்டரில் டிப்ளாய்மெண்ட் நடந்துடுச்சு. அப்போது வெப் ஹோஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஹோஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, வெப் ஹோஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பேஜ் விசிபிள் ஆகும். உங்களுக்கு பேஜ் விசிபிள் ஆகிட்டோன்னு இந்த ஒய் பர்சன் தான் தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதனால் என்ன, அப்ளிகேஷன் டவுன் ஆகும். அப்போது உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்ட் பண்ணுவோம், ரைட்டா? அப்போது வெர்ஷன் 3 சம்திங் எக்ஸ்ன்ற பர்சன் கமிட் பண்ணியிருக்கலாம். அது கிளஸ்டரில் ஆல்ரெடி டிப்ளாய் ஆகிருக்கும். ஸோ அந்த வெர்ஷனுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. அந்த வெர்ஷனுக்கு டிப்ளாய்மெண்ட்டை ரிவர்ட் பண்ணிவிட்டு இப்போது அப்ளிகேஷன் ரன் ஆகும். வெப் ஹோஸ்ட் ரன்னிங். இங்கே ஃபெயில் இல்லை, எரரில் இருக்குது. இங்கே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வெர்ஷன் 3க்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3ன்னு இருக்கு இல்லையா? இந்த வெர்ஷன் 1 யார் கமிட் பண்ணது, எப்போ கமிட் பண்ணாங்க, என்ன ஃபிக்ஸுக்கு கமிட் பண்ணாங்க, எல்லாமே இந்த வெர்ஷன் 1ல் தெரியும். அதே போல் வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4, வெர்ஷன் 5 எத்தனை வெர்ஷன் போனாலும் யார் என்னென்ன பண்ணா அப்படின்றது நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் நிறையா கிட்ரெப்போல
கிட்டில் நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் வேறு வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்ப்போம். அவ்வளோதான். கிட்டுனா என்ன, அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணும். அது மொத்த ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்கும். யார் என்ன பண்ணால் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மொத்த எக்ஸ்பிளைனும் அதில் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் டிப்ளாய் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ரன் ஆகலை அப்படின்னா அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கான வெர்ஷனிங், என்னென்ன வெர்ஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரிவர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். அப்கமிங் கிளாஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம்.